இன்வெஸ்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்டார்ஸ் இதில் இருக்கிறது வந்து ப்ரொமோட்டர்ஸ் 51.83%, எஃப்ஐஸ் ஆர் 7.39%. எஃப்ஐஎஸ் கன்சிஸ்டண்ட்டாக ஆன் எவ்ரி குவார்ட்டர் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. செப்டம்பர் 2021 கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரி குவார்ட்டர் எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. டிஐஐஸ் ஹோல்டிங் 32.86% ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் ஃப்ளோ பொறுத்தளவுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், 915 crore வந்து கேஷ் ஃப்ளோ இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ 2186. ஸோ கேஷ் ஃப்ளோ ரிச் கம்பெனி தான் இது. கேபிட்டல் பொறுத்தளவு 16 crore கேபிட்டல். ரிசர்வ்ஸ் இஸ் 9134 crore இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் ரிசர்வ்ஸ் மெயின்டைன் ஆகுது. ஆன் இயர் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ரிசர்வ்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் பாரோயிங்ஸ் பொறுத்தளவு 314 crore நெக்லிஜிபிள் அப்படின்ற மாதிரி கொண்டு போகலாம். அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஆன் இயர் வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 28% to 23% ஆவரேஜாக ஒர்க் ஆகுது. இட் மே கோ டு 34 to 38 கூட போகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஓபிஎம் பொறுத்தளவு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து இப்போதைக்கு 24 to 23 இருக்குது. மேபி இதோட ரா மெட்டீரியல் காஸ்ட்டெல்லாம் குறையும் போது உங்களுக்கு வந்து 34 to 38% வரைக்கும் போகிறதுக்கும் ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. அதுதான் வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயர்லலாம் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ இது பொறுத்தளவுக்கு 23%ன்றது ஒரு நல்ல ப்ராஃபிட் ரேஷியோ தான். ஆன் குவார்ட்டர் பார்க்கும்போதும் குவார்ட்டர் இட்ஸ் இன்க்ரீசிங் கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னு வச்சுக்கலாம். இதுவும் வந்து சூப்பர்பாக இருக்குது.